எப்படி என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? நீங்கள் முதல்ல போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, என்ன எதிர்ப்பு? ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். உதயநிதி ஸ்டாலினி அவர்கள்கிட்ட தளபதியோட மாநாடுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேறீங்கன்னு கேட்டதுக்கு ரொம்பவே கோபமாக பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவித்தோம், நீங்கள் முதல்ல அவர்கிட்ட போயிட்டு என்ன எதிர்ப்பு தெரிவித்தோம்னு சொல்லிட்டு கேளுங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இங்கே கேட்காதீங்க, நாங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்ற மாதிரி கடுப்பாக பேசிட்டு போயிட்டாரு. பட் இவர் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொன்னாலும் இன்னுமே தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டிற்கு அனுமதி கிடைக்கல. ஈவன் அனுமதி கிடைக்கிறதுக்கு டிலே ஆகிறதுனால மாநாட்டை போஸ்ட்போன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அனுமதி கொடுத்தாதான் அதுக்கான முன்னேற்பாடுகள் பண்ண முடியும். ஸோ முன்னேற்பாடுகள் பண்றதுக்கான டைம் கிடைக்கலனா கண்டிப்பா மாநாடு தள்ளி தான் போகும். பட் தளபதி இன்னைக்கு கூட இந்த மாசமே மாநாடு நடத்தி ஆகணும் அப்படின்னு நீலாங்கரையில் உள்ள ஆஃபீஸ் நிர்வாகிகளோட ஒரு மீட்டிங் போட்டு இருக்காரு. அண்ட் அனுமதி கொடுக்கறதுல என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் ஓப்பனா பேசல. அட்லீஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தோட சைட்ல இருந்தாவது என்ன பிரச்சனை, ஏன் அனுமதி கொடுக்கறதுல தாமதம் ஆகுதுன்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம். ஏன்னா என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டு போறாரு உதயநிதி அவர்கள். எதிர்ப்பு இருக்கா இல்லையான்னு பிரச்சனை என்னன்றத தமிழக வெற்றி கழகம் தான் இப்போ விளக்கணும். அண்ட் தளபதி முந்தா நேத்து வெளியிட்ட பிரஸ் நோட்ல கூட சீக்கிரமா மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேக்சிமம் என்ன முடிவுன்றது இந்த வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.